மக்களே, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கரெக்டாக என்ன 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறமாட்டு இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ வருது. ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னா உங்களை கேஸ் ஸ்டேஷன் சிம்லெட் இருந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் மறுபடியும் நான் உங்களுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அன்றைக்கி கடைசியாக பார்த்தோட இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஓகே, வேறு ஏதாவது வீடியோ கேம் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு இடத்துக்கு போனோம், வண்டியை போய் நிறுத்தினா வீடு வாங்கிட்டோம், கடை வாங்கிட்டோம், கேஸ் ஸ்டேஷன். அப்போ மட்டும் நம்மளோட முதல் கஸ்டமர் ஒரு அழகிய பெண்மணி. ஓகே, வாங்க நம்ம வீடியோவே பேசாமல் கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவோம். என்ன தேவையில்லாம் மழை இழுக்கிறதுக்கு நான் விரும்பலை. ஆஹா, சாரி மக்களே, ஒரு ஃப்ளோவில் நியூ கேம் கொடுக்க போயிட்டேன். கண்டினியூ போவோம். இந்த இவனைத்தான் நம்ம முதல்ல சமாளிக்கணும். பலான விஷயங்கள் தான் வரைஞ்சி வச்சு போய்கிட்டு இருக்கான். இதனால் இதுக்கெல்லாம் காப்பிரிச்சது விழுகாம வந்துச்சு எடுத்தேன். கொஞ்சம் டீப்பில் பேசாமல் இருக்கணும். நம்ம வாயே ஓட்டவாயாகவே இருக்கு. என்ன பண்ண மக்களே, வாய் ஓட்டவாயாக இருக்குது. நம்ம பார்த்தீங்களா, ஒரு பக்கம் ஸ்ப்ரே, ஒரு பக்கம் என்னது ஸ்டிங் பாம்புன்னு என்னமோ கொஞ்சம் வச்சுருக்கான், ஒரு பக்கம் நாக்கு வெளியே நீட்டிட்டு நிற்கிறான். இந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்தாலும் சரியில்லை. சே, என்ன இந்த லோடிங்காக ஒரு தொல்லை வேறு. ஒரு வழியாக வந்துருச்சுப்பா. கடைசியாக என்னெல்லாம் பண்ணியிருந்தோம் வாங்க வைப்போம். நம்ம கடைசியாக கேஸ் ஸ்டேஷனை இழுத்து சாத்திட்டோம். என்ன பண்ணோம், இழுத்து சாத்திட்டோம். வாங்க முதல்ல போய் கடையை திறப்போம். கடையை திறக்க வேண்டிய நேரம் இதுக்கெல்லாம் காப்பிரைட்லாம் கொடுக்க மாட்டானுங்க. என்ன போலீஸ்காரெலாம் வரார். இப்படி ஒரு சுற்றிட்டு அப்புறமா நம்ம போய் கடையை திறப்போம். ஓகே, அவ்வளோதான். கடையை திறந்தாச்சு. ஓகே, இப்போ என்னமோ நமக்கு ஏதோ நியூ இமெயில் வந்திருக்கா, அதை போய் பார்க்க சொல்லியிருக்கானுங்க. இங்கே வாருங்க, இதெல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் க்ளீன் பண்ணுவோம். போய் என்ன சொல்கிறீங்க, இப்போயே பண்ணலாமா இல்லை அப்பா மாதிரி பண்ணிக்கலாமா? என்னப்பா இது உள்ள இங்கே வாருங்க. என்னம்மா நாகுது, சரியில்லை கடை சரியில்லாமல் போச்சே. என்ன தடுக்குது இது வேற. போட்டு போ. என்ன மெயில் அனுபவம் டூல்ஸ் போய் சொல்லியிருக்கானுங்க. டூல்ஸ் போய் ட்ராஷ் பேக் வாங்க சொல்கிறேன். அவரோட இப்போ சொன்னேன்னா குப்பை தொட்டியை பற்றி இப்போ பேசினேன். கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ என்ன முதல்ல வாங்க, இந்த குப்பையெல்லாம் அள்ளி வெளியே போடுவோம். நாறுது இடமே. வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு குப்பையெல்லாம் அள்ளுவோம். இந்த மாதிரி மார்க்கில் கொடுக்குற குப்பையெல்லாம் அள்ள முடியும் போல இருக்கு. அப்படியே ஒன்றா போடுவேன். இந்த இடத்துல குடியாரங்க அதிகமாக இருப்பானுங்க போல இருக்கு. பாருங்க, எல்லாம் பாட்டிலாக கிடக்கு. சரி, நம்ம இங்கே வர பார்த்தீங்களா, அப்படியே இதுவே போட்டுருச்சு. அப்படியே எப்படியே எடுத்துக்கிட்டே எத்தனை 20 குப்பை சொல்லியிருக்கானுங்க நம்மளை. நானும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். குப்பை குறைஞ்ச கூட இல்லை. இதெல்லாம் க்ளீன் பண்ணி அடுத்து கடையை பெருசு பண்ணி நான் என்னைக்கு பணக்காரனாக வர்றது? சரி, எவ்வளோக்குள்ளே பண்ணாதான்னு நம்மளும் பணக்காரனாக முடியும். என்ன ஹாய், இங்கே வாருங்க, எப்படிலாம் நாரி கிடக்குதுன்னு. இந்த இதில் குப்பையெல்லாம் ஃபஸ்ட் வெளியே எடுக்கணும். இதையும் வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணுமா, என்னமோ கொடுத்துருக்கானுங்க. என்னமோ அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் இதில் போட சொல்கிறாங்க நம்மளை. பரவாயில்ல, இதையும் நம்மளால் அள்ள முடியுமா? பரவாயில்ல, இது நல்லா இருக்கு இந்த விஷயம். எனக்கு இப்போ தெரியுது மக்களே. அவ்வளோதான், அள்ளியாச்சு. இப்போ அந்த குப்பை தொட்டியை எத்தனை குப்பை தொட்டி 12 குப்பையை போட சொல்லியிருக்கானுங்க நம்மளை. வாங்க, இது வேற ஒழுங்காக மாறஞ்சியாச்சே. போங்க, 12 குப்பை. போ. ஒன்று ஓட்டமா, இந்த ஒன்று இருக்கு. இல்லை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கு மக்களே. ஸ்கேன் பண்ணால் பண்ணிடலாம் போல இருக்கு. மூணு போட்டோம், இன்னும் ஒரு சில தான் இருக்குது. அப்படியே போடுறோம் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். பாவம், அந்த குப்பை அள்ளுறவங்களோட நிலைமையெல்லாம் நினச்சாலும் இப்போவே தெரியுது எவ்வளோ கஷ்டப்பட்டு அள்ளுறாங்க அப்படின்னு. வேற என்ன குப்பையெல்லாம் இருக்கு? இதெல்லாம் இங்கே பாருங்க, நடு இதுக்குள்ள என்ன இப்படி இருக்கு? இதெல்லாம் சரியில்லை. நான் கட்டையை வருமா டெக்னிக்கலாக மாற்றுறேன் பாருங்க. 6க்கு 6 பாதிக்கு பாதி போடணும் பழகுன்னா. இந்த ட்ராலியெல்லாம் யூஸ் ஆகும். பட் இதெல்லாம் குப்பை தொட்டியில் போட சொல்கிறாங்க. நான் என்னன்னு சொல்ல
பாருங்கள், இதெல்லாம் வந்து பெரிய பெரிய சூழ்நிலை இப்போ வித்துடலாம். நானாக தான் விற்றுருப்பேன். நீங்களாக இருந்தால் என்ன பண்ணிப்பீங்க? கமெண்ட்டை சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் மைண்டோடு பார்க்கணும். அதுக்குன்னு யாரும் நம்ம எஸ்ஏ சூர்யா வந்து ஒரு படத்தில் சொல்லுவார், எல்லாத்தையும் பிஸ்னஸாக பார்ப்பாப்புல. அது என்ன படம் சொல்லி எனக்கு ஞாபகம் வரல சரியா. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் அது என்ன படம் சொல்லுங்கள். ஏய், ஒழுங்க கூட இருக்க மாட்டேன். உள்ளவோ ஏய் சாலா, கையில் கட்டச்ச முறையே தான். ஒழுங்க வா. போ. அவ்வளோதான். என்ன ரெண்டே பொருள். இன்னும் ஒன்று இருக்குது. இந்த குப்பை தொட்டி அடுத்து நம்ம என்ன சொன்னோம்னா குப்பை வண்டி வர சொல்லுவானுங்களோன்னு எனக்கு ரொம்ப தோணுது மக்களே. குப்பை வண்டியை வர வச்சு எல்லாத்தையும் அள்ளி போட சொல்லுவானுங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இவ்வளோ இருக்குது. வாங்க, போட்டோம் போட்டோம். கையோட வேலையை முடிச்சு விட்ருவோமே, என்ன சொல்கிறீங்க? உள்ள மொத்தத்தையும் நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம். எனக்கே டென்ஷன் ஆகுது. ஓகே இப்போ ஓகே வாங்க. அப்புறம் மாட்டு மிச்சம். ஓகே அப்புறம் மிச்சதான் அப்புறம் பார்த்துக்கலாமா? அங்கேயே போக சொல்லியிருக்கானுங்க. கம்ப்யூட்டர் ஏதோ மெயிலே வந்து உங்களுக்கு வாங்க. என்ன வந்திருக்கு மெயிலில்? நம்ம தானா? ஓகே, ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்று வாங்கியாச்சே. இப்போ வாங்க. எல்லா வீட்டில் ஒரே மாதிரி தானா? இல்லை சில வீட்டில் அடிக்கவும் மாட்டாங்க, செல்லமாக இருந்திருப்பாங்க. அதான் கேட்குறேன். எங்கள் வீட்டில் அடி தான் பின்னி பிறல் எடுத்துரும். என்ன யாரோ கஸ்டமரா? ஐயோ, கஸ்டமர் வந்திருக்காரு, மன்னிச்சு கஸ்டமர். என்ன யாரா இவன் சட்டையை வந்து கை சிம்பிள் வச்சுருக்கேன்? சார் பார்க்க கஞ்சப்பையனாக இருக்காங்க எல்லாம். கொஞ்சமாக நிறைய தான் மீட்டர்லாம் போட்டான். என்னவா வாங்க, நமக்கு அடுத்தனமாக வந்திருக்கு. கார்பேஜ் கலெக்டர் வர சொல்லணுமாம்மா. சர்வீஸுக்கு போகிறோம், கார்பேஜ் கலெக்ஷன் வர சொல்கிறோம், ஆர்டர் போடுறோம். ஓகே, ட்ரக்கு ஒரு வாரம் நினைக்கிறேன். அந்த சொல்லல, அந்த சின்ன பையன் வந்துட்டான். வாங்க, இதை வச்சு தொடப்ப கட்டி வச்சு அடிப்போம். எங்கே இருக்கேன்? எங்க காணோம்? இந்த வண்ட பார். போ. ஏய், எவன்டா இவன்? ஏய், போ. என்ன மக்களே, என்னமோ என்ன இது? அவன் என்னத்தை பண்ணி விட்டு போயிட்டான். என்னத்தை அப்படி வரைஞ்சி வச்சிருக்கா? மக்களே, பூ ஆத்தாடி. இங்க லைன்ல எப்படி போயிருக்கு? எங்க வேற எங்கெல்லாம் வரைஞ்சிருக்கான்? இங்க வாருங்க மக்களே. ஐயோ, ஒரே இதுவாகத்தான் ஏன் வரைஞ்சி வைக்கிறான்? யார் மக்களே இவங்கெல்லாம்? வாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டுருவோம். கிளீன் பண்ண முடியல. வாங்க, வந்திருந்தா குப்பை வண்டி வந்துட்டாப்ல மிஸ்டர். ஓகே, ரோலர் வச்சு வாங்க பண்ண சொல்லியிருக்கானுங்க. என்ன இது? பேக் இதுதான். என்ன? ஓகே, யார் இவர்தான் கூப்பிட்டியா? பையர் ரோலர் அண்ட் பெயிண்ட் இன் ஸ்க்ரப் வால்ஸ். ஓகே, ரோலர் வாங்க சொல்லியிருக்கானுங்க. வாங்க போய் வாங்குவோம் ரோலர்லாம். டூல்ஸுக்கு போகிறோம். இந்த பெயிண்ட் ரோலர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? பெயிண்ட் ரோலர் கிடச்சிருச்சு. இப்போ தான் நம்ம அடுத்தது என்னென்னா கலர் மாற்ற போகிறோம். இடத்த கலர் ஆக்கிடுவோமா? வாங்க. அடுத்த கஸ்டமர் வந்துட்டாரு. வாங்க, அடுத்த கஸ்டமர். உங்களுக்கு என்ன வேணும்? ஓகே, பெட்ரோலா போட்டாச்சு. அவ்வளோதான். ஃபுல்லாக நீங்கள் கேட்ட அளவுக்கு உங்களுக்கு பெட்ரோல் போடப்பட்டுள்ளது. அவ்வளோதான். மக்கள் இங்கே பாருங்க, பூதம். ஆகா, நம்மால் செத்த பிறகு இசை விரும்புகிறாயா? அவன் தாயா மனுஷன். பாருங்க மக்களே, கேஸ் ஸ்டேஷன் சிமுலேட்டர்களே கோஷ்டி பூத்துருச்சு. வாங்க,
பேய் வெட்டுறதுக்கு சாமியாடி கூட்டு வருவோம். ஆனா நம்மளால பாத்தீங்களா செத்த பிறகு சாங்க விரும்புறேன். நம்மளால ஒண்ணுமே பண்ண மாட்டோம் பாத்தீங்களா. எங்க அடக்கணும் நம்ம இதை பார்க்கும்போது பாட்டு எனக்கு ஞாபகத்துல வருது. ஆனா அந்த பாட்டு வந்து பாட முடியாது. நான் என்ன பண்ணுவேன், இதுக்கெல்லாம் பாட்டு பாடலாம் நல்லா இருக்கு, காப்பிரைட் ப்ராப்ளமா இருக்கு. அவ்வளவுதான், நம்ம இடத்த சுத்திட்டு கிளம்புற ஆரம்பிச்சிட்டார் பேய். மறந்துடுச்சு மக்களே, பேய் மறந்துட்டா என்ன ஒண்ண பேய் மறைஞ்சிருச்சு. ஐயையோ எனக்கு பயமா இருக்கு இந்த இடத்துல இருக்கு. ஐயையோ இந்த நேரத்துல எவ்வளோ மெயில் ஏற வந்திருக்குன்னு எனக்கு காட்டுதே. நான் என்ன பண்ணுவேன். ஐயையோ எனக்கு வேற பக்குன்னு இருக்கு. பைய ரோலரு அப்புறம் இந்த இடத்துல நீங்க வீடு பெயிண்ட் அடிக்க சொல்றாங்களே, நான் என்ன பண்ணேன். பெயிண்ட் அடிக்கணுமா. இப்ப திடீர்னு பேய் வந்து நம்ம பிடிச்சிக்க போகுது பாருங்க. இது என்ன வித்தியாசமா இருக்கு. ஸ்டேயின் கிரீன் லைனா. ஏன் கிரீன் லைனில் வெளியே வந்தா என்ன ஆகும். பெயிண்ட் அடிச்சிருச்சு. வாங்க மறுபடியும். இப்போ என்ன இவங்க ஸ்டேயின் கிரீன் லைன். பெயிண்ட் தெரிக்குமோ ஏன் பண்ண. இப்போ வந்து வெளியே வந்தேன். ஓகே என்ன இவனுக்கு தான் வேற எங்கேயோ அடிக்க சொல்றாங்க. இங்கே தான் அடிக்கணுமா. ஓகே இங்கே அடிச்சா ஒன்றும் சொல்ல இருக்கு. ஓகே அடிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்புறமாட்டி வேற எங்கே அடிக்கணும். வேற என்ன எங்க இந்த பக்கம் இங்கே கொடுத்த மாதிரி தெரியுது. எங்க ஓகே அடிச்சாச்சு. அவ்வளோதான். ஆஹா அப்புறம் அவனை விரட்டுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் நல்லா இருக்கு. இப்போ தேவையில்லாமல் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய நிலைமையா போச்சு. இப்போ அவன் தான் இந்த மாதிரி அசிங்கமாக வரைஞ்சி வச்சிருக்கான்ல, அதை தான் அடிச்சு நம்ம சொல்லியிருக்கானுங்க. சரி அவன் மட்டும் ஒழுங்காக இருந்தானா இந்த பிரச்சனை வந்துருக்குமா. அடிச்சதுதான் அடித்தோம், மொத்தமாக கையோடு அடிச்சிடலான்னு பார்க்கேன். ஆனால் அப்படியே போச்சுன்னா வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாகுமே. அதனால் என்ன பண்ணேன்னா இதோட இந்த டாஸ்கோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிறோம்.